உலகெங்கும் வாழ்கின்ற அன்புக்குரிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளோடு கூடிய புதிய உத்வேகம் பிறக்கட்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பல்லாண்டு காலமாய் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிய தமிழ் மக்கள் அந்த நாள் வேறு ஒரு நாளுக்கு மாற்றப்பட்ட போது மனம் உடைந்தார்கள். சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக மீண்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டுமென பல கோடி தமிழர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிடும் வகையில் இதய தெய்வம் அம்மா அவர்கள் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக மீண்டும் அறிவித்ததை மேற்கோள் காட்டிய கழக பொதுச் செயலாளர். திருச்சியில் தேர்தல் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்கள் விஜயகுமார், மனோகரன், ராஜசேகரன், பா. குமார், லீமாரோஸ், பரதன், யோகநாதன், சரோஜா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர் எம். ராஜசேகரன் ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்களால் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய திருச்சி சிவாவை தெம்பு திராணி இருந்திருந்தால் ஸ்டாலின் கண்டித்திருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் எழுப்பினால் அஇஅதிமுக தொண்டர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் புரட்சி தமிழர் திட்டவட்டம். பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை இந்த நகரத்தில் இருக்கிற திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்றும் தெரியாதவரா அந்த திமுகவுடைய ராஜ்யசபாவில் தலைவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதா இந்த ஸ்டாலினால? உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. அது மட்டுமல்ல, மாண்பு அம்மாவை எப்படியெல்லாம் கேலி பேசினாங்கல்ல. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மலையாளம் தான் சொன்னாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை சொல்லிட்டேன், தனிப்பட்ட விமர்சனம் செய்தால் அதற்கு தகுந்த பதிலடியை நாங்களும் கொடுப்போம், எங்களுடைய நிர்வாகி தொண்டர்கள் கொடுப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இனிமேல். பத்திரிகையாளர்களின் குரல் வலையை ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பத்திரிகையாளரின் வீட்டில் சாக்கடையையும் மனித கழிவையும் வீசி சென்ற கொடுமைக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். பத்திரிகை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வலைய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வலைய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக் சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில் மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட விமர்சனம் பண்ணாங்க என்னை பற்றி. அதை ஏற்றுக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏற்றுக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால் அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில்
சாக்கடையும் மலத்தையும் கொண்டு கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏழை மாணவர்கள் பயன்பெற வேண்டி ஏராளமான அரசு மேல்நிலைப் பள்ளிகளை திறந்தது அஇஅதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளை திறக்க வேண்டிய பள்ளிக்கல்வி அமைச்சரோ 200 அரசு பள்ளிகளை மூடியுள்ளார் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளியை திறப்பாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி திறந்து அதிகம் பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தை மூடுறார். பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் மக்களுடைய விருப்பப்படி, அங்க இருக்கிற மாணவருடைய விருப்பப்படி நாங்க மேல்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம். சட்டமன்றத்தில் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, உங்க பாட்டுக்கு நிறைய மேல்நிலை பள்ளி திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியலைங்கிறாரு. மக்களுக்காக தாங்க அரசாங்கம். நல்லா சத்தமா சொல்லுங்க, மக்களுக்காக தானே அரசாங்கம். அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல. ஆக அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக நாங்க பள்ளிகளை திறந்தோம். ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 200 பள்ளி மூடிட்டார். 200 பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டார். இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா? இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். அப்படி ஏழை மாணவர்கள் அந்த பகுதியிலேயே அங்க மேல்நிலை பள்ளியில் படிச்சா அங்க போய் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படி படிக்கலாம். ஏன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரு நம்முடைய மாணவர்கள் மாணவியும் நம்முடைய விவசாய தொழிலாளிகள் விவசாயிகள் அனுப்ப மாட்டாங்க. அப்படியே வேலைக்கு வச்சுக்குவோம். நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன், அதனால தான் நான் இதெல்லாம் அருமையான அதிகமான பள்ளிகளை திறந்தோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருந்தா போய் அங்கே சேர்ந்து படித்து ஒரு பட்டப்படி படித்து அவர் வேலை வாய்ப்பு பெறுன்னு அந்த எண்ணத்தில் நாங்கள் மேல்நிலை பள்ளியை திறந்தா இங்கே இருக்கிற இந்த மண்ணில் பிறந்த அமைச்சர் பள்ளி மூடுறார். பள்ளிக்கூட திறப்பதற்கு பதிலாக பள்ளி மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்து 5 ஆண்டுகளில் 24,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த திமுக அரசாங்கம் மீண்டும் தேவையா என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியில் கேள்வி. இங்க இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் பண்ணிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. இந்த அமைச்சர் இந்த துறையில் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சும் இதுவரைக்கும் பதிவு செய்யல. அதிமுக ஆட்சி வந்த உடனே சட்ட நிதியாக விசாரிக்கப்படும். இந்த விசாரணையில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் ஒருத்தர் 10 ரூபா ஆளு, உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்க வேண்டியதே இல்லை. 10 ரூபாய்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிய கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இவ்வளவு கொள்ளையடிச்சு 453 நாள் ஜெயில் இருந்தாருன்னு எனக்கு பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச தகவல். அவள் நாள் ஜெயில் விட்டு வெளியில் வந்த போது முதலமைச்சர் புகழ்றார்.
ஏதோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி. ஏன்னா கரெக்டா கப்பம் கட்டி இருக்கார், கரெக்டா கப்பம் கட்ட. இவருக்கு கப்பம் கட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். அவர் நெஞ்ச பொழுதுதான் மிச்சம். அவர் இங்க நிக்க முடியாது, போய் கோயம்புத்தூர் நிக்கிறாரு. எங்க கரூர்ல நிக்க முடியாத. ஆக இப்படிப்பட்டவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? ஊழல் ஆட்சி தேவையா? திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற தன்னிடம் கிட்னி திருட முயன்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார். பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆறுதல் தெரிவித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கிட்னி திருட்டு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்கள் திண்டுக்கல் சி. சீனிவாசன், நத்தம் ரா. விஸ்வநாதன், ரவி மனோகரன், விஸ்வநாதன், தேன்மொழி, பரமசிவம் ஆகியோரையும் கூட்டணி கட்சியான தமாக வேட்பாளர் விடியல் சேகர் ஆகியோரையும் ஆதரித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வாக்கு சேகரிப்பு. இருமொழி கொள்கையில் இரட்டை வேடம் போடும் முதலமைச்சர் ஸ்டாலின். பொங்கல் தொகுப்பில் ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த திமுக அரசு நாட்டுக்கு தேவையா என புரட்சி தமிழர் கேள்வி. இந்த ஆட்சி காலத்துல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பத்தி நம்மகிட்ட பேசுறார். இன்னொன்னு என்னன்னா, இவருடைய குடும்பம், திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ யாருகிட்ட வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. பேசுவது ஒண்ணு, செயல்படுவது ஒண்ணு. ஆக இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், யாரும் உணவுத்துறை மந்திரி, உங்களுக்கு தெரியும். அவரு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார், மறக்கவே முடியாது. பொங்கல் தொகுப்பு நான் கூட பரவாயில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடருது அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அதுல 21 பொருள் பைய சேர்த்து 21 பொருள் தருவதாக அறிவிக்கப்பட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருள்ல அந்த புளியில பார்த்தா பள்ளி இருக்குது, அந்த அரிசியில பார்த்தா வண்டு ஊறிட்டு இருக்குது. அப்புறம் வெள்ளம் கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. எல்லாம் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்கல, மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்துட்டாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த மந்திரி தான் இங்க இருக்கிற யாரு, நீங்களே பேர சொல்லியிருக்கேன். உங்களால திருவண்ணாமலையில 2 டன் வெள்ளம், 2 டன் வெள்ளம். அது சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அப்படின்னு அந்த கலெக்டர் நிராகரிச்சிட்டார். அப்படி ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஆட்சி மீண்டும் தேவையா? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள் ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள் கூட தரமான பொருளா கொடுக்க முடியாத அரசாங்கம், அதுல ஊழல் செய்கின்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? கண்வடி கிழங்கு விதையை கொள்முதல் செய்து திமுக அமைச்சர் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு. மக்களிடத்தில் கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக என புரட்சி தமிழர் ஆவேசம். செலவு செஞ்சு கண்வழி கிழங்கு பயிரிட்டுக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு அமைச்சர், அதுதான் எந்த அமைச்சர் முதல்ல சொல்லிட்டேன், ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த அமைச்சர் இங்க சிண்டிகேட் போட்டு அந்த கூட்டு விற்பனையில வெளியூர் வியாபாரிகள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுத்திட்டம் போட்டு இங்க சிண்டிகேட் போட்டு அந்த விலையை குறைச்சு எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்தினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இந்த அமைச்சரால போயிட்டது. இந்த அமைச்சரே இதுக்கு துணை நிற்கிறார். இந்த அமைச்சரே இந்த கண்வழி கிழங்கு விதைய இவர் ஆள் வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இதுல கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு
அந்த மக்கள் சொன்ன செய்தி உண்மையா? எங்க விவசாயிகள் இரவு பகல் பாராம உழைச்சி அவள் கொண்டுகின்ற அந்த கண்வெளி விதை கிழங்கு, கண்வெளி கிழங்கு, அந்த கிழங்கு விதைய அதை கூட இங்க இருக்கிற மந்திரி விட்டு வைக்கல. எதுலாம் கொள்ளையடிக்க முடியும் அதெல்லாம் கொள்ளையடிக்கிறான். கிராமத்துல சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல விடுகிறது மிச்சம்னு. அது மாதிரி இவள் ஆட்சி இருந்த காலத்துல எந்தெந்த வகையில மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வகையில கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். திருச்சியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுகவைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் அஇஅதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்தி வரவேற்பு. கொரோனா காலத்தில் மக்களை காத்தது அஇஅதிமுக அரசு என்றும், திமுக ஆட்சியில் படுக்கை ஆக்சிஜன் வசதி இல்லாமல் பலர் கொத்து கொத்தாக மடிந்ததாகவும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஒருமுறை திமுக ஆட்சி அமைத்தால் அடுத்த முறை மிகப்பெரிய படு தோல்வியை சந்திக்கும் என்றும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். ஏற்பாட்டில் பேரில் உதவி மட்டுமல்ல, தேவையான படுக்கை உருவாக்கணும், ஆக்சிஜன் கொண்டு வந்தோம், உயிர்களை காப்பாற்றணும். ஆக திமுக வித்தியாசம். ஆக திமுக ஆட்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, எந்த காலத்தும் திமுக ஆட்சி வராது. ஒரு முறை திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்த முறை தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக. இது சரித்திரம். 91 எடுத்துங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு முறை வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்தால் அதுக்கப்புறம் வருகிற தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றி அதிமுக உறுதி. எடப்பாடியார் அவர்கள் 210 தொகுதி வெற்றி பெற்று முதலமைச்சர் வருவார். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டம் எடப்பாடி முதலமைச்சர் வருது. பொள்ளாச்சியாரவர்களுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் எடப்பாடி முதலமைச்சர் வருது. பொள்ளாச்சியாரவர்களுக்கு போடுற ஓட்டு இந்த தொகுதிக்கு 5 வருஷம் திமுக செய்யாதை மீண்டும் வளர்ச்சியிலே பொள்ளாச்சி தொகுதியை கொண்டு போவதற்கு நெட்டலை போடக்கூடிய ஓட்டு. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி சூறாவளி பிரச்சாரம். திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். எந்த பணியும் நடக்கிறது இல்ல. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு ஒரு ஆட்சி இருந்தால் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், தாய்மார்களை பாதுகாக்கணும், சகோதரிகளை பாதுகாக்கணும். என்ன நிலை? எந்த போலீஸ் வேலை செய்யறாங்க? போலீஸுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் போலீஸ் எப்படி இருந்தாங்க? கோயம்புத்தூர்ல RS போலீஸ் இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் பரிசு வாங்குச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம், எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு என்ன நடந்தது உங்களுக்கு? இதெல்லாம் கோயம்புத்தூர் நடக்குமா? பத்திரிகையில பார்ப்போம். அது மட்டுமல்ல, சரவணப்பட்டி ரோட்ல ஒரு சகோதரிய எரிச்சு கொலை பண்ணிட்டான். பொதுமக்களும் பத்திரிகையாளர் பார்க்க கூடாது. போலீஸ் கமிஷனர் நேரா போய் அந்த பாடி GH எடுத்துட்டு போறாங்க. இதான் போலீஸுக்கு வேலையா? இதான் போலீஸுக்கு வேலையா? ஏன் மறைக்கிறீங்க? ஆளுங்கட்சியை திமுக காப்பாத்துறதுக்கு. திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு முழுமையா கெட்டுவிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வயசானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4000 5000 வெட்டி கொள்றாங்க. மோசமான நிலை. ஒரு ஆட்சினா மெயின சட்ட ஒழுங்கு தான், அது முழுமையாக திமுக ஆட்சியில கெட்டு போய்விட்டது. சென்னை திருவிக நகரில் உலக மகளிர் தின விழா நடத்துவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக அஇஅதிமுக புகார். தேர்தல் நெருங்க தோல்வி பயம் உச்சத்துக்கு சென்றதால் பெண்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு கூப்பன் வழங்கி விதிமுறைகளை மீறும் திமுகவினர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இன்றைக்கு இந்த பெரம்பூர் பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கின்ற வகையில்
சுய உதவி குழுக்கள் என்ற போர்வையில் சுய உதவி குழுக்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுவதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் அனைவரும் எங்கள் கழகத்தை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்து கேட்கின்ற போது எந்தவித முன் அனுமதியும் ஆதரவு தேர்தல் அதிகாரியிடம் பெறவில்லை என்பது தெரிய வந்தது. அதன் பிறகு புகார் செய்யப்பட்டு இன்றைக்கு போலீஸ் இந்த கூட்டத்தை இன்றைக்கு கலைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கூட்டம் இன்றைக்கு திமுக காரர்களுக்கு ஜனநாயக ரீதியாக வாக்குகளை சேகரிக்க முடியாத ஒரு கீழ்த்தரமான வேலையை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் வெப்பநிலை 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவு. வேலூரில் 104.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை மற்றும் நாமக்கல் பகுதியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் புது பிரச்சார பாடல் வெளியானது. அஇஅதிமுகவின் மகத்தான தேர்தல் வாக்குறுதிகளையும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் குறிப்பிட்டு பாடல் வெளியீடு. சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். கொத்து நோய் தடுத்து, கவிதைய வீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேத்தம் அதை தடுத்து, இடஒதுக்கீடு வச்சு, மாணவன ஏற வச்சு, மாநில செழிக்க வச்சு, முதலிடம் ஆக்கி வச்சு, அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொரவாடி, நல்லாட்சி வேணும்னா அறநூலை எடப்பாடி. ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை தோலுரித்து அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பிரதிபலிக்கும் பிரச்சார பாடல். ஏழைகள் சிரிக்க வேண்டுமென்றால் இரட்டை இலை ஆள வேண்டும் என்ற பாடலுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு. ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான், பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு, அடித்தடி இல்லாம அமைதியாக மாறணுமே, ஏழைங்க முகத்துல தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே, போத ஒளியணுமே, கல்வி ஒளி தெரியணுமே, பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே, மாற்றம் குறைந்திடவே மாநிலமே சிறந்திடவே, வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் கொலவாடி, நல்லாட்சி வேணும்னா வரநூலை எடப்பாடி, ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கப்படுவதாகவும், அஇஅதிமுக ஆட்சியில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்ததாகவும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 5 லட்சம் ரூபாய் வரை விஞ்ஞான ரீதியாக திமுக அரசு சுரண்டி இருப்பதாகவும் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. பெண்கள் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல என்ன நடந்து தெரியும், 4 பேர் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல ஒரு சகோதரியை எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அது முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சம்பவங்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து மக்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கு அதிமுக ஆட்சியில் அம்மா எடப்பாடி இருக்கும்போது 50 ஆண்டுகள் வளர்ச்சி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான தங்கமணி தீவிர தேர்தல் பிரச்சாரம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு பாதுகாப்பான சூழல் அமையும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி சூளுரை. கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதே போல வெளியே விசைத்தறிக்கு செல்வர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் 2 வயதுக்கு பெண் குழந்தையிலிருந்து 70 வயது பாட்டி வரை கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் நாளை தான் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்று நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் எடப்பாடியார் வந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக இருக்கும். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பங்கஜாமல் பகுதியில் கரூரிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட வந்த கரூர் திமுகவினர் 8000 ரூபாய் கூப்பன்கள் வழங்கியதை தட்டி கேட்ட அஇஅதிமுக பெண் நிர்வாகி. அஇஅதிமுக பெண் நிர்வாகியை தாக்க முயன்றதால்
அஇஅதிமுகவினர் கரூர் திமுகவினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ரகளையில் ஈடுபட்ட கரூர் திமுக அணி. கோவை ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜியிடம் வாக்கு கேட்டு மட்டும் வருகிறீர்கள், தொகுதிக்கு திமுக அரசு என்ன செய்தது என்று கேள்வி கேட்ட பெண்மணியின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரல். செல்லும் இடமெல்லாம் மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுப்பதால் திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என Q7 கருத்து கணிப்பு குழு அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் ஊழல் மலிந்துள்ளதாக பெரும்பாலானோர் கருத்து. தமிழகம் முழுக்க உள்ள தொகுதிகளை பார்க்கும்போது திமுக கூட்டணி 100லிருந்து 106 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்குறோம். அதே போல் அதிமுக கூட்டணிக்கு 120லிருந்து 128 இடங்கள் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். தாவேகாவுக்கு 0லிருந்து 1 தொகுதியில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்தும்படி மத்திய அரசு கூறாத நிலையில் திமுக அரசின் தோல்விகளை திசை திருப்ப ஸ்டாலின் பொய்களை கூறி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் பரப்புரை மக்களிடம் எடுபடாததால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற சூழலில் இருக்கும் ஸ்டாலின் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக பாமக தலைவர் விமர்சனம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்ததுதான் 21ஆம் நூற்றாண்டிற்கான மிகச்சிறந்த தருணம் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்த மசோதா ஒட்டுமொத்த இந்தியாவின் வடிவமைப்பையும் மாற்றப்போவதாகவும் பிரதமர் நெகிழ்ச்சி. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிப்பது மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றும் அதை யாரும் பறிக்கவில்லை எனவும் ஸ்டாலினுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்கும் போது திமுக அதை தேர்தல் அரசியலுக்காக சுரண்ட பார்ப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பண பட்டுவாடாவை தடுக்கவும் வாக்குப்பதிவு சுதந்திரமாக நடைபெறவும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க தேர்தல் ஆணையம் திட்டம். வருகின்ற 21ஆம் தேதியிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெறும் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் PK வைரமுத்து, சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் உஷாராணி, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தொகுதி அஇஅதிமுக கூட்டணி கட்சிகள் உள்ள பாமக வேட்பாளர் CR பாஸ்கரன், சென்னை மாவட்டம் திருவிக நகர் தொகுதி அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் R காமராஜ், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் V சுதாகர், தர்மபுரி தொகுதி அஇஅதிமுக கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி பாமக வேட்பாளர் பாடி V செல்வம் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். சிவகங்கை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் முருகுமாறன், திருவள்ளூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் BV ரமணா, சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை தொகுதி அஇஅதிமுக கூட்டணி அமமுக வேட்பாளர் G செந்தமிழன் தீவிர வாக்கு சேகரிப்பு.
மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். மதுரை திருமங்கலம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர்பி உதயகுமார், கடலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் MC சம்பத், வந்தவாசி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ராணி, ஈரோடு பவானி சாகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பன்னாரி ஆகியோர் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் எடுத்து கூறி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் தாமோதரன், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் மலேசியா பாண்டி, நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் ஆகியோர் தேர்தல் பரப்புரை. அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். சென்னை தியாகராய நகர் தொகுதியில் சத்யா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா, நாகப்பட்டினம் தொகுதியில் தங்க கதிரவன் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவு. மது கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிப்பால் மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் தேர்தலில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை சிங்காநல்லூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் KR ஜெயராமை ஆதரித்து அஇஅதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியாவும், சென்னை அம்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் KN சேகரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டரும், தஞ்சை திருவிடைமருதூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் மற்றும் சேலம் மேட்டூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் G வெங்கடாசலம் ஆகியோர் தீவிர பிரச்சாரம். திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறியும் அஇஅதிமுகவின் மகத்தான தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் வாக்கு சேகரித்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை சத்திரப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். தேர்தலில் தான் வெற்றி பெற்றதும் வெம்பக்கோட்டை பகுதியிலேயே தீக்காய தீவிர சிகிச்சைக்கான மருத்துவமனை கொண்டுவர முயற்சிப்பேன் என்றும் சாத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறுதி. தன்னை அறிவாளியாக காண்பிப்பதற்காக தன்னை சுற்றி முட்டாள் மேயர்களை உதயநிதி வைத்துள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சேலம் தெற்கு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் வினோத், சேலம் வடக்கு தொகுதி அஇஅதிமுக கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சதாசிவம் ஆகியோரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம். சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் 1 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மரத்திலான நடைபாதை சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக புகார். திமுக அரசு புதிய திட்டங்களை கொண்டு வருவதாக கூறி ஒவ்வொரு முறையும் தரமற்ற முறையில் பணிகளை மேற்கொண்டு மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் திமுகவினருக்கு ஆதரவாக தபால் வாக்குப்பதிவு செய்தது குறித்த புகாரில் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தபால் வாக்கை சுய நினைவோடு செலுத்தியதாக கூற வற்புறுத்தி மூதாட்டியை காவல்துறையினர் மிரட்டியதால் பரபரப்பு. அணைக்கட்டு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கோட்டூர் விலக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் சென்னையை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக இறந்த நிலையில் சிறுவன் சிறுமி படுகாயம். அதிவேகம், கவனக்குறைவு, சாலை விதிகளை பின்பற்றாமையே இத்தகைய விபத்துகள் ஏற்பட காரணம் எனவும் எதையும் அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பதில்லை எனவும் மக்கள் கொந்தளிப்பு. தேர்தலில் வாக்களிக்க கைவிரல் மற்றும் கருவிழி பயோமெட்ரிக் அடையாள முறையை செயல்படுத்த கோரிய மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஆள் மாறாட்டம், இரட்டை வாக்குப்பதிவு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க கைவிரல் மற்றும் கருவிழி அடிப்படையிலான பயோமெட்ரிக் அடையாள முறை அவசியம் என கூறி மனு.
தனது குடும்பத்தையே காப்பாற்ற தெரியாத நடிகர் விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார் என பொதுமக்கள் கேள்வி. ஜனநாயகன் திரைப்படத்தை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர்களை நடுத்தெருவில் விட்ட விஜய் மக்களை எப்படி கரை சேர்ப்பார் என்றும் பொதுமக்கள் ஆதங்கம். அரசியலில் உதவி பண்ண முடியும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சிக்கினா தான் அது பக்குவமாக இன்னொரு அரசியல் ஆளும் போது அதை பக்குவமாக போக முடியும். இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. எடுத்ததுமே நான் முதலமைச்சர் ஆகணும்னா ஆக முடியாது. ஜெயிச்சு வந்தால் தான். இதுவரை யாரெல்லாம் நல்லது கெட்டது யாருக்குன்னா செய்து இருந்தால் அது உதவியாக இருக்கும். சரி, முன்னாடி இறங்கி எல்லாம் செய்துருக்காங்க, இப்போ செய்யலை பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. செய்யாததை போய் நான் செய்வேன்னு முன்னாடி சொன்னால் எப்படி யார் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. குடும்பத்தையும் பார்க்கணும். குடும்பத்தில் எவ்வளோ அனுகூலம் இருக்குதோ அதுதான் முன்னாடி நாட்டை பார்ப்பேன். குடும்பத்தை பரவாயில்லையாக விட்டுட்டு இப்போ நாட்டை பார்க்குறேன்னா எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதனால குடும்பத்தை பார்த்தா தான் யாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்லது கெட்டது நல்லா செய்வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவசைலநாத சுவாமி கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பங்குனி தேரோட்டம். சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்குனி தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.